நீங்க அந்த கேரக்டர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்கலையா? அந்த கேரக்டர் ஆக்சுவலி யார் தெரியுமா? ஓ, கேரக்டர்ன்றமே யார் அந்த கேரக்டர் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதான் நான் ப்ரீவியஸ் வீடியோல சொன்னோம் இல்லையா. ஸோ மகாபாரதம், அதாவது இந்த பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வீடை உபதேசம் மட்டும்தான் இருக்கும். ஸோ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு தர அந்த உபதேசங்கள் தான் அப்படின்னு சொன்னல. ஸோ அப்போ வந்து மொத்த யூனிவர்ஸும் ஃப்ரீஸ் மோட்ல இருக்கும். பட் அதுல அர்ஜுனன் இல்லாம இன்னொரு மகாபாரத கேரக்டர் வந்து அதை கேட்டிருப்பாருன்னு சொன்னல. ஸோ அது யாரு அப்படின்னா சஞ்சயா. ஆக்சுவலி அவர் வந்து யாரு அப்படின்னா, அப்போ அந்த மகாபாரத ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிங் இருப்பாருல்ல, திருதராஷ்டிரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட ஒரு மினிஸ்டர் ஆர் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது எனக்கு கரெக்டாக தெரியல. அவருக்கு ஆக்சுவலி வந்து கண்ணு தெரியாது. ஸோ பிளைண்ட் தான் அவரு. அப்போ வந்து அந்த அந்த போர் நடந்த பீரியட்ல வந்து அவர் கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் வந்து இந்த போர் அதெல்லாம் நடக்கும். ஸோ அவர் வந்து யாரு அப்படின்னா வேதவியாசர். ஆக்சுவலி வேதவியாசர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேதவியாசர் யாரு அப்படின்னா மகாபாரதம் எழுதினார்ல, அவர்தான் வந்து வேதவியாசர். ஸோ வியாசர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வேதவியாசர்னு தெரியல அப்படின்னா வியாசர்னு சொன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் தான் வந்து ஒரு வரம் கொடுத்துருப்பாரு, லைக் ஒரு பிளெஸிங் மாதிரி. என்ன அப்படின்னா திருதராஷ்டிரன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அச்சோ போகல, என்ன நடக்குமோ தெரியாதே, என் பசங்க எல்லாம் என்ன ஆவாங்க, லைக் என் பசங்களோட உயிர் போயிடுமோ, இல்ல வந்து கிருஷ்ணர் ஏதாவது பண்ணிடுவாரோ, என் பசங்க நினைச்சா அவ்வளோ ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கும் போது அந்த வியாசர் வந்து என்ன பண்ணான்னா, சரி நான் வந்து உனக்கு ஒரு பிளெஸிங் தரேன். இந்த மாதிரி அங்க போகல வந்து என்ன நடக்குதோ அதை வந்து நீ இங்க இருந்தே பார்க்கலாம், லைக் அவரோட கிங்டம் இருக்கு அங்க இருந்தே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வந்து திருதராஷ்டிரர் வந்து வேணாம்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எப்படின்னா என் பசங்களுக்கு ஏதாவது நானே எப்படி பார்க்க முடியும், லைக் அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி வேணாம் பாரு. அப்போ அவர் கீழே வேலை பார்த்ததுதான் வந்து சஞ்சயா. ஸோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, ஓகே இந்த பிளஸிங் வந்து எனக்கு வேணாம், ஸோ என்னுடைய மினிஸ்டர், லைக் மினிஸ்டரா செக்ரட்டரியான்னு அது மட்டும் எனக்கு கரெக்டாக தெரியல, பட் அவருக்கு தாங்க அப்படின்னு சொன்னோன்னே வேதவியாசன் வந்து ஓகே நான் வந்து சஞ்சயாவுக்கு வந்து அந்த பிளஸிங் தரேன். ஸோ இங்க இருந்தே போகல என்ன நடந்தாலும் வந்து அவர் பார்த்து உன்கிட்ட வந்து சொல்லுவான். ஸோ இதெல்லாம் வந்து இப்படிலாம் நடக்குது போகல வந்து இந்த வியூகம், அப்புறம் போகல எல்லாம் பயங்கரமான வியூகம் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து சஞ்சயா பார்த்து உனக்கு வந்து சொல்லுவான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளஸிங் வந்து அவர் கிடைக்கும். ஸோ அந்த பகவத்கீதை, அந்த கீதை உபதேசம் இருக்கு இல்லையா, கிருஷ்ணர் சொன்ன அதையும் வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்பாரு. அண்ட் கேட்பாரு அவரோட கிருஷ்ணரோட மிகப்பெரிய விஸ்வரூபம், லைக் அது எல்லாமே வந்து அவர் பார்த்துருப்பாரு. அவர் ரொம்பவே ஒரு பிளஸிங்கா ஃபீல் பண்ண வச்சு அர்ஜுனனுக்கு மட்டும் அந்த வாய்ப்பு இல்லை, நான் இவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தா எனக்கும் இந்த இப்பேற்பட்ட ஒரு அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கும், லைக் ரொம்ப அதனால சந்தோஷமும் படுவார் அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அர்ஜுனன் இல்லாம யார் அந்த இன்னொரு மகாபாரத கேரக்டர் வந்து கீதை உபதேசம் வந்து பார்த்தது அண்ட் தென் கேட்டது அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.